தமிழ்நாடு சிஎம்க்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று எம்ஜிஆர் பாதை, இன்னொன்று அரவிந்த் கெஜ்ரிவால் பாதை. அது என்ன எம்ஜிஆர் பாதை, அரவிந்த் கெஜ்ரிவால் பாதை, இந்த 2 வேறு வேறு ஆட்களை நான் ஏன் விஜயோட கொண்டு வரேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதில் விஜய் எந்த ரூட்டை எடுத்தால் விஜய்க்கும் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பாதைனா என்ன, அரவிந்த் கெஜ்ரிவால் பாதைனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீப்பாக பேசுவோம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. அரவிந்த் கெஜ்ரிவாலை ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஓகேங்களா. இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல். டெல்லி காங்கிரஸோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. அங்கே பிஜேபியால் ஒன்றுமே பண்ண முடியல, டைரெக்டாக பிஜேபியால் வரவே முடியல. ஸோ டெல்லி காங்கிரஸ் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அந்த டைமிங்கில் தான் அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு அறிவிக்கிறார், ஓகேங்களா. நிறைய விஷயங்கள் பேசினாங்க. காமன்வெல்த்தெல்லாம் அப்போ கண்டக்ட் பண்ணாங்க. எல்லா நியூஸ் பேப்பரும் காமன்வெல்த்து ஊழல்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. இங்கே 2Gன்னு பேசினாங்க. இப்படி இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் கட்சிக்கு சம்மந்தப்பட்ட கட்சிகள் அப்படிங்கிற பல ஊழல்கள் அன்றைக்கி பெரிய பேசுபொருளாச்சு. அதோட மிக முக்கிய பங்கு யாருக்கு, அண்ணா ஹசாரேக்கு. அண்ணா ஹசாரே நடத்தின அந்த ப்ரொட்டஸ்ட்டில் இன்றைக்கி சிஎம்மாக இருக்க, தமிழ்நாடு சிஎம்மாக இருக்க விஜய் அன்றைக்கி ஆக்டர், அவர் போய் கலந்துக்கிட்டார். அன்றைக்கே ஊழலுக்கு எதிரான ஒரு பிம்பமாக தன்னை காட்டிக்கிட்டார். ஸோ இப்படி ஒரு விஷயமாச்சு. ஆனால் அண்ணா ஹசாரே என்ன ஆச்சு, அந்த வாக்கு அரசியலுக்குள்ளே வரல. அப்போ அவர் கூட இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணார், தன்னை வாக்கு அரசியல் கட்சிக்குள்ளே திருப்பிக்கிட்டார், ஓகேங்களா. ஊழலுக்கு எதிரான ஒரு ஆள், ஊழலே ஒழிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த கொள்கையோடு உள்ளே வந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் கட்சிக்கு ஆம் ஆத்மி கட்சின்னு பேர் வச்சார். ஆம் ஆத்மி கட்சினா சாதாரண மனுஷனோட கட்சி அப்படின்னு மீனிங் வச்சார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஃபேஸ் காங்கிரஸை வீழ்த்துச்சு. பிஜேபியால் முடியாததை அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்சார். அதன் பிறகு 10 இயர்ஸ் டெல்லியை அவர் ரூல் பண்ணார். அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலை அட்டாக் பண்ண ஆரம்பித்தது. எது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பிஜேபி. அரவிந்த் கெஜ்ரிவாலால் அதை ஃபேஸ் பண்ண முடியலை. ஏன் அப்படின்னா, அவங்க கொள்கையெல்லாம் அவங்க பேசலை. அவங்க லெஃப்டிசம் ரைட்டிசம்லாம் கிடையாது, ஊழல் ஒழிப்பு அது மட்டும்தான் இலக்கு அப்படின்னு பேசினாங்க. அதை மட்டும் இலக்காக வச்சு எந்த அரசியல் கட்சியாலும் லாங் டைமுக்கு ரன் ஆக முடியாது அப்படிங்கிறதுக்கு ஆம் ஆத்மி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னா, ஊழல் அப்படிங்கிறது இங்கே சிஸ்டத்தோடு மிக்ஸ் ஆகியிருக்கு. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு ஊழலில் ஒரு பாட்டாக கூட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. அப்போது ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு பேசி ஆட்சிக்கு வந்த அந்த ஆம் ஆத்மி கடைசியில் ஊழல் குற்றச்சாட்டிலே சிக்கி இன்றைக்கி ஆட்சியிலேருந்து அந்த கட்சி மீண்டு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில் போய் நிற்கிது. ஸோ ஒரு கொள்கை இல்லாத ஒரு கட்சியை வச்சு ஏற்கனவே கொள்கையோடு இருக்க ஒரு ரூலிங் பார்ட்டியை ரீப்ளேஸ் பண்ணும் பிஜேபி. அப்படி தான் ஆம் ஆத்மியை வச்சு காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ணாங்க. இப்போ இந்த கொள்கை இல்லாத ஆம் ஆத்மியை உடைக்க பிரேக் பண்ண பிஜேபிக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதை ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டு இப்போ டெல்லியில் பிஜேபி ரூல் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதே தான் நீங்கள் மேற்கு வங்கம் போனீங்க அப்படின்னா மம்தா பானர்ஜிக்கும் இதே ஸ்ட்ராட்டஜி தான். அவங்களுக்கும் பெருசாக கொள்கையெல்லாம் இல்லை. ஆனால் அவங்க காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ணாங்க, மம்தா பானர்ஜியை பிஜேபி ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போது தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் கொள்கையோடு இருக்க திமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியலை. அதிமுகவும் திணறிக்கிட்டு இருக்குது. பிஜேபியாலையும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, விஜயை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய்க்கு ஒரு கொள்கை இருக்கா, கொள்கையில் ஸ்டெடியாக இருக்காரா அப்படிங்கிறது இப்போ ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அவர் கொள்கையில் ஸ்டெடியாக இருந்தார் அப்படின்னா எம்ஜிஆர், கொள்கையில் ஸ்டெடியாக இல்லை அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தால் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணி பிஜேபி இங்கே உட்கார வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எம்ஜிஆர் கொள்கைவாதியா, அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். 1972 எம்ஜிஆருக்கும் திமுகவுக்கும் முட்ட ஆரம்பித்து அக்டோபர் 18 அவர் என்ன பண்ணுறாரு, ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். ஆனால் அன்னைக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமாக காங்கிரஸ் தான் எம்ஜிஆருக்கு ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் கொடுத்து அவரை தனியாக கட்சியை ஆரம்பிக்க வச்சாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ காங்கிரஸோட நிர்பந்தத்தின் பேரில் அவர் கட்சியை ஆரம்பித்தார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது.
ஓகேங்களா. இப்படியே வச்சுக்குவோம். காங்கிரஸ் சொல்லி தான் அவர் கட்சி ஆரம்பித்தார்னே வச்சுக்கலாம். இப்போது கட்சி ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணுறாரு, எமர்ஜென்சி பீரியடில் எமர்ஜென்சியை திமுக கடுமையாக எதிர்க்குது, அதிமுக எதிர்க்கலை. அன்றைக்கி இருந்த ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ், சுப்பிரமணியன் சுவாமி எல்லாருக்கும் வந்து திமுக அரசு அடைக்கலம் கொடுக்குது. திமுக அரசு மூர்க்கத்தனமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எமர்ஜென்சி அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இவர் அப்போஸ் பண்ணல. கட்சி அதிமுகவை அகில இந்திய அதிமுகன்னு ஒரு தேசிய கட்சியாக மாற்றிக்கிட்டார். ஏன்னா அப்போ அவங்க மோஸ்ட்லி ஸ்டேட் பார்ட்டியை தான் டார்கெட் பண்ணாங்க. இவர் அகில இந்தியா அப்படிங்கிற வேர்டை தூக்கி வச்சுட்டு நான் இனிமேல் தேசிய கட்சி அப்படின்ட்டார். ஓகே, சர்வைவலுக்கு அப்படி ஒரு விஷயம் பண்ணார். அது வரைக்கும் எம்ஜிஆரை விமர்சிக்கிறோம். அப்போது 1977 எலெக்ஷன் வருது. ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், ஜனதா பார்ட்டின்ட்டு 4 முனை போட்டியாக இருக்குது. இதில் ஏடிஎம்கே 130 இடங்கள் வாங்கி வின் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அப்போது ஜனதா பார்ட்டியோட யூனியன் கேபினெட்டில் ஏடிஎம்கே வந்து ஜாயிண்ட் ஆகிறார். தான் ஃபஸ்ட்டு யூனியன் கேபினெட்டில் ஜாயிண்ட் ஆகிற முதல் ஸ்டேட் பார்ட்டி ஏடிஎம்கே ஜாயிண்ட் ஆகிறாங்க. எம்ஜிஆர் இப்போ களத்தை எப்படி மாற்றுறார் அப்படின்னா, தேசிய கட்சிகள் வந்து இங்கே டைரெக்டாக வந்து இதை ரூல் பண்ண முடியாது, நீங்கள் எய்தர் டிஎம்கே இல்லை ஏடிஎம்கேவோட கூட்டணி தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை எம்ஜிஆர் உருவாக்குறார். தட் மீன்ஸ் டிஎம்கே அதை ஏற்கனவே பண்ணிருச்சு. எம்ஜிஆர் நினச்சா தேசிய கட்சிகளை வளர விட்டுருக்கலாம், அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி. ஆனால் அவர் செய்யலை. நீ வா, ஏன் கூட கூட்டணி வா, எனக்கு சபார்டினேட்டாக இரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார். அப்போது அங்கேருந்து களம் என்ன ஆகுது அப்படின்னா, ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கேன்னு களம் மாறுச்சு. ஓகேங்களா. ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே 2 ஸ்டேட் பார்ட்டி, 2 திராவிடியன் கட்சி. எம்ஜிஆர் வெளிப்படையாக சொன்னார், இருமொழி கொள்கையில் திமுகவும் அதிமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக இருக்குன்ட்டு. இங்கே தான் வந்து காங்கிரஸுக்கு அவர் வந்து கறி பூசி விட்டார். என்னை வச்சு நீ திமுக கண்ணை குத்த பார்க்குறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டோட மாண்பை வந்து நீ ஒழிக்க பார்த்துருக்க, அதுக்கு நான் வந்து இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, அங்கே மாநில சுயாட்சியை வெயிட்டாக பேச ஆரம்பிச்சிருக்கார் எம்ஜிஆர். ஸோ அதன் அடிப்படையில் இங்கே திமுக விசஸ் அதிமுக அப்படிங்கிற களம் உருவாகி ஒரு 50 வருஷம் 60 வருஷம் போச்சு. அதனால் தமிழ்நாடு எவ்வளோ பெனிஃபிட் ஆச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அப்படியான ஒரு வாய்ப்பு வந்து விஜய்க்கு வந்திருக்கு. விஜய் நேரடியாக வரல, அவருக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு ஆமானே வச்சுக்கிட்டே பேசும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போது சிஎம் விஜய் என்ன பண்ணணும் அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண தப்பை பண்ணாமல் எம்ஜிஆர் என்ன பண்ணாரோ அதை செய்யணும். இங்கே திரும்ப ஸ்டேட் பார்ட்டியோட ரூல் தான் இருக்கணும். தாவேக்கா திமுக அப்படி தான் இருக்கணும். எய்தர் இப்போ வந்து திமுகவோ தாவேக்காவோ அதை வந்து அதிமுக இல்லை அண்ணாமலை யாராவது ரீப்ளேஸ் பண்ணலாம். அதை அந்த ஸ்டேஜ் வரும்போது பேசிக்குவோம். இன்றைக்கி களத்தில் ஆளுங்கட்சியாக தாவேக்காவும் எதிர்கட்சியாக திமுகவும் இருக்கிறதால இந்த 2 கட்சியை வச்சு மட்டும் நான் பேசுகிறேன். களம் வந்து இனி தாவேக்கா விசஸ் திமுகன்னு தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க முன்னெடுத்து கொண்டு போனாங்க அப்படின்னா, இன்னும் சில ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி போகும். தேசிய கட்சிகளுக்கு இங்கே இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு வரும். ஏன் இந்த ஸ்டேட் பார்ட்டி இருக்கணும் அப்படிங்கிறத நான் அழுத்தி பேசுகிறேன் அப்படின்னா, மாநிலத்தை ஸ்டேட் பார்ட்டி ரூல் பண்ணுறது தான் கரெக்டு. ஏன்னா அந்த ஸ்டேட்டோட பிரச்சனையை அவங்களுக்கு தான் புரிய வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீட் எக்ஸாம், பிஜேபியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் நீட்டு விலக்கு வேணுன்றாங்க. இன்றைக்கி சட்டப்படி அதுக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் அது சாத்தியப்படக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, அந்த டைமிங்கில் இங்கே பிஜேபி ரூலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, செய்யாது. அதுவே ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் பார்ட்டி தாவேக்காவோ திமுகவோ அதிமுகவோ இவங்க வந்து ரூலிங்கில் இருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு நீட் விலக்கை கொண்டு வருவாங்க. ஸோ அதற்காக இங்கே வந்து ஸ்டேட் பார்ட்டி இருக்கணும். இப்போது விஜய்க்கு 2 ரூட் இருக்குது. ஒரு பக்கம் போனால் எம்ஜிஆர் ரூட்டு, ஒரு பக்கம் போனால் அரவிந்த் கெஜ்ரிவால் ரூட்டு. அரவிந்த் கெஜ்ரிவால் ரூட்டை எடுத்தார் அப்படின்னா அது தாவேக்கா கட்சிக்கும் அழிவுப்பாதை, தமிழ்நாட்டுக்கும் அழிவுப்பாதை. எம்ஜிஆர் ரூட்டை எடுத்தார் அப்படின்னா அது அந்த கட்சியையும் காப்பாற்றும், இந்த ஸ்டேட்டையும் காப்பாற்றும். இப்போ விஜய் எந்த ரூட்டை எடுக்கிறாரு அப்படின்னு ரொம்ப முக்கியம். அவங்க ஏற்கனவே விஜய் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே கொள்கை சார்ந்தும் செயல்பாடுகள் சார்ந்தும் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லது ஒரு விஷயம் அப்படின்னா இந்த வீடியோவை முடிப்போம். மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.